நான் என்ன சொல்கிறேன், உன் பணம் எடுக்கிறதுக்கே மிஷினில் ஏடிஎம் மிஷின் தானே வச்சுருக்கிறேன். அதுவும் இப்போது இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்ட் ஆகி என்ன இப்போ என்ன பண்ணுற, டேப்பிங் சிஸ்டம் வந்துடுச்சு. அதுலேயும் ஒருத்தர் என்ன சொன்னார், இப்போ வந்து ஃபோன் அப்படி காமிச்சாலே உங்கள் பணம் பே ஆகிடும். அந்த அளவுக்கு நம்முடைய இந்திய தேசம் முன்னேறும் போது நீ திரும்ப என்ன சொல்கிற, போய் இந்த அந்த காலத்து கிராமத்து கதை மாதிரி இன்னும் பேசிக்கிட்டு போய் டிக் பண்ணுடா, என்ன மேனுவல் ஓட்டிங் இது கொண்டு வாடா, போலிங் கொண்டு வாடான்னு சொன்னால் இதை யார் அசிங்கப்படுத்துகிற மாதிரினா என்னுடைய அருமையான பிரதமரை அசிங்கப்படுத்துகின்ற ஒரு காரியம். நான் என்ன சொல்கிறேன், பிரதமர் ரொம்ப நல்லவர், இந்த மாதிரி சொல்கிறவனால கேஸ் போட்டு உள்ள தள்ளணும். இந்த மிஷின் வச்சு ஓட்டிங் கொடுக்குன்னு சொல்கிறான் இல்லை, அவனை கேஸ் போட்டு உள்ள தள்ளணும். அவங்ககிட்ட இருக்கிற இந்த கிரெடிட் கார்டு, அவங்ககிட்ட இருக்கிற இந்த ஏடிஎம் கார்டு எல்லாத்தையும் பிடிங்கணும். நீ போய் என்ன பண்ணுப்பா, பேங்க்கில் போய் நின்றுக்கிட்டு க்யூவில் நின்றுக்கிட்டு நான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி உன் காசை விட்ரா பண்ணுன்னு சொல்லணும். அப்போ அவனுக்கு தெரியும் கஷ்டம் என்னன்னு. ஏன்னா எங்கள் அப்பா போலிங் ஆஃபீஸராக இருந்தவர். என்ன ஒரு 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 ஏரியாவுக்கு எங்கள் அப்பா போலிங் ஆஃபீஸராக இருக்கும்போது நைட் அண்ட் டே உட்காந்துருப்பாங்க. என்ன 2 நாள் 3 நாள் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா சீட்டாக அதை எண்ணணும். என்னது மட்டும் இல்லை, மறுபடியும் அதை செக் பண்ணுவாங்க. ஸோ இப்படி எங்கள் அப்பா சாப்பிடாம கொள்ளாமல் அங்கே 3 days உட்காந்துருக்குறாங்க. இன்றைக்கி அதெல்லாம் இல்லையே. காலையில் எலெக்ஷன் இது போலிங் இது ஆரம்பித்த உடனே என்ன ஆரம்பித்த உடனே வித்தின் 4 hours ஓரளவுக்கு மெஜாரிட்டி தெரிஞ்சிருது. அடுத்த 6 hours யார் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிடுறாங்க. அது எவ்வளோ நல்லா இருக்குது. அதை விட்டுட்டு இந்த மிஷின்லாம் பண்ணாத, தப்பு பண்ணுச்சா எல்லா இடத்துலையும் தப்பு பண்ணுவாங்க. அடுத்து மிஷின் யார் சமயத்தில் வந்துச்சு, காங்கிரஸ் இருக்கும் போதே மிஷின் வந்துச்சு. பிஜேபி ஒன்றும் மிஷினை கொண்டு வரல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போதும் மிஷின் வந்துச்சு. என்ன அன்றைக்கெல்லாம் இந்த டிஎம்கே ஆளுங்க சும்மா தான் இருந்தாங்க.